முதல் ஆம்பள இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்துதான் வந்திருப்பாங்க. ராமநாதபுரத்துல உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் மரியாதை. நம்புனா உசிரியும் கொடுப்பாங்க, மோதி பார்த்தா முடிச்சு விட்டுடுவாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாவட்டத்தில் ஒரு அண்ணன் இருந்தா அந்த பொண்ணு ஆண்டவனையும் எதிர்த்து நியாயத்துக்காக போராட முடியும். அப்படிப்பட்ட வீரமான, பண்பான, நேர்மையான ராமநாதபுரம் மக்களுக்கு உங்க அன்பு சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இந்தியாவை திருட வந்த வெள்ளக்காரங்களை நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் இருந்து எதிர்த்து சுதந்திரத்தை வாங்கணும், போராடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருடிக்கிட்டு இருக்கிற திமுகவையும், மதவெறி பிடிச்ச பாஜகவையும், கரப்ஷன் காங்கிரஸையும் எதிர்த்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா போராடணும். அதிமுக யாருக்கும் நண்பனும் கிடையாது, யாருக்கும் எதிரியும் கிடையாது. அதிமுகக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இரட்டை இலையில பசுமையும் வலிமையும் மட்டும்தான் இருக்கும், ஜாதி மதம் இருக்காது. எப்பவுமே நியாயத்துக்காக நேர்மையா நியாயத்து பக்கம் நிக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜாதி மதம் பார்க்காம எல்லா மனுஷங்களையும் சமமா பார்த்தவங்க எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எங்க அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழரும். எல்லா மக்களும் சமம்தான், எல்லா மக்களும் சமம்தான். இதுல யாராவது ஒருத்தன் வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னா அவன் உங்களை அவனுக்கு கீழே வச்சு பார்க்கறான்னு அர்த்தம். அப்படி யாரையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. முஸ்லிம் மக்களையும் கிறிஸ்டியன் மக்களையும் பார்த்து நீங்க மைனாரிட்டிங்க, நீங்க மைனாரிட்டிங்க, நாங்க உங்க காவலர்கள்னு சொல்லி ஏமாத்துவாங்க திமுக. எண்ணிக்கையில கம்மியா இருந்தா அவங்க மைனாரிட்டி ஆயிடுவாங்களா? எல்லாரும் சமம் தானே? நம்ம எல்லாரும் நண்பர்கள் மாதிரி தானே பழகிறோம், நம்ம எல்லாம் கூட பிறக்காத சகோதரர்கள் மாதிரி தானே வாழ்றோம். ஆனா நம்ம எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்தா திருட்டு திமுகக்கும் மதவாத பாஜகக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒற்றுமையா இருந்தா அவங்களால அரசியல் பண்ண முடியாது. அதனால நம்மள பிரிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. இன்னைக்கு சிஏஏ சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம்னு டிராமா போடுறாரு ஸ்டாலின். உண்மையில பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல தனி நபர் மசோதாவை சிஏஏ கொண்டு வரும் போது அந்த சட்டத்தை ஆதரிச்சது இந்த